வணக்கம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நமோ விஷ்ணு பாத கிருஷ்ண பிரசாத் பத்திர ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமனி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதகட வாசடி கௌர பக்தவருந்த. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. மீண்டும் சந்திக்கிறோம். இன்றைய தலைப்பு உணர்வு. இங்கிலீஷில் கான்ஷியஸ்னஸ் அப்படின்வாங்க. நம்மளோட உணர்வு அப்படின்றால் என்ன, அதை எப்படி அதை பயன்படுத்துவது, எப்படி ஒரு நல்ல வழிக்கு போகுது என்று பார்ப்போம். அது கீதையிலேயே நிறையா உணர்வை பற்றி சொல்லியிருக்குது. முதல்ல உணர்வுன்னு என்னென்னு டிக்ஷனரியில் உணர்வுன்னு என்னென்னு போட்டிருக்கு. உணர்வு அப்படின்னா உயிரோட இல்லை அறிவோட பிரதிநிதி. உணர்வு என்பது நம்ம அறிவோட பிரதிநிதி. உணர்வு அறிவு நம்பிக்கை இவற்றின் பிரதிக்கப்படும் உயிர் அறிகுறிகள். உணவுனா நம்மளோட சந்தோஷம், வேதனை, இன்பம், துன்பம், கோபம், வெறுப்பு, இதெல்லாம் உணர்வு. உணர்வு என்பது அது ஆத்மாவோட அறிகுறி. நமக்கு உணர்வு இருக்குனாக்கா அது ஆத்மா, உயிர். ஆத்மானா உயிர். ஆத்மாவோட இருப்பதனால அந்த உணர்வு இருக்குது. இப்போ இறந்த உடலை சுட்டாலும் அதுக்கு உணர்வு இருக்குது. அதை உணர்வு இல்லைன்னு இறந்து போயிட்டால் உணர்வு இல்லை. அந்த உணர்வு எங்கே வந்தனாக்கா அந்த ஆத்மாலேருந்து வருகிறது. ஆத்மாலேருந்து வெளியாகி இருப்பது உணர்வு. அதில் தான் அது நமக்கு மனம், அறிவு இப்படியெல்லாம் இருக்கிறது. ஸோ உணர்ச்சி, உணர்வு ரெண்டு இருக்குது. ஸோ உணர்வு மட்டும் நம்ம பார்ப்போம். உணர்வு நமது இயல்பில் விலகும்போது நமக்கு ஏற்படுவது உணர்வு. நமது இயல்பிலிருந்து விலகும்போது நமக்கு ஏற்படுவது உணர்வு. சாதாரணமாக இருக்கிறோம், ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சுனாக்கா நமக்கு அதோட உணர்ச்சி உண்டாகும். உணர்ச்சி என்பது அதை நாம் மற்றவர்களிடம் மீது வெளிப்படுத்துவது. கோபம் இருக்குது, மற்றவங்க மேலே அதை புகுத்துவது, காட்டுவது. ஸோ உணர்வு என்பது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. அது அது உள்ளுக்கு இருக்கும், அது நமக்கு தெரியாது. உணர்ச்சி என்பது மற்றவர்களிடம் மேலே காட்டுவது. ஆனால் அதை கட்டுப்படுத்தலாம். கோவப்படாமல் இருக்கிறது, கோபம் உணர்வு. கோவப்படாமல் கட்டுப்படுத்த முடியும். கட்டுப்படுத்தலாம் வேறு வித மாறிடும். உணர்வு என்பது மேல்நிலை, உள்ளுக்கே இருப்பது. உணர்ச்சி என்பது கீழ்நிலை, அதை வெளிப்படுத்துவது. மனசு இருப்பது, நினைப்பது உணர்வு. உடல் உணர்வது உணர்ச்சி. உடலால் வெளிப்படுத்துவது உணர்ச்சி. ஸோ நம்ம மற்றவங்களை நினைப்பது, அவங்களை தொடணும்னு நினைப்பது உணர்வு. தொட்டு பார்ப்பது, அனுபவிப்பது உணர்ச்சி அப்படின்னு டிக்ஷனரியில் சில கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த உணர்வு மூன்றாக பிரிக்கப்படும். இன்னொன்று பார்த்தா 3 நிலைகள் இருக்கிறது. தெய்வீக உணர்வு அல்லது ஆன்மீக உணர்வு, மனித உணர்வு, மிருக உணர்வு, அனிமல் கான்ஷியஸ்னஸ், ஹியூமன் கான்ஷியஸ்னஸ், காட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது. ஆன்மீகமாக இருப்பது, ஆன்மீகத்தில் கடைப்பிடிக்கிறவங்க, அதில் மட்டுமே நிலைத்து இருக்கிறவங்க தெய்வீக உணர்வு. நல்ல மனிதனாக சத்திய குணத்தில் இருந்து கொண்டு நல்ல மனிதனாக நல்லதே செய்து நல்லதே சிந்திக்கிறது மனித உணர்வு. பிறருக்கு நன்மைகளை செய்வது. மிருக உணர்வுனாக்கா மிருகம் போன்று வாழ்வது, உண்பது, உறங்குவது, உடல் கொள்வது, தற்காத்து கொள்வது, வெறுப்பு கிறுப்பு இதெல்லாம்
கீழ்நிலையான உணர்வு. ஸோ இந்த 3 உணர்வுகள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன், மனம் வந்து இதோட மையப்பகுதி. அதான் கிருஷ்ணகீதை சொல்கிறாரு, மனம் உன் சொல்லி கேட்டால் நண்பன், மனம் ஒன்று சொல்லி கேட்கலனாக்கா அது உன்னோட எதிரி ஒன்று சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, அர்ஜுனா மனத்தால் உன்னை உயர்த்துக்கொள்ளணும். நம்மளே தெய்வீக நிலைக்கு உயர்த்துக்கொள்ளணும். அட்லீஸ்ட் மனிதன் நிலைக்காவது உயர்த்தி கொள்ள வேண்டும் மனத்தால். நம்ம மனசை விளக்க முடியாது. நம்ம உடலில் உள்ளது மனம் வந்து அதை தூக்கி போட முடியாது. ஸோ மலையாளி சொல்லுவான், இக்கு அத்திக்கு த மத்தி, இக்கு ராசாக்கு த மனசா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கண் போன போக்கிலே கால் போக்கலாமா, கால் போன போக்கிலே மனம் போனால், மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போனே மறந்து விடலாமா. இந்த மனம் ஏற்றி நோக்கி போகுதுன்று கருத்துக்கள் இருக்கிறது. ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சம் உணர்வு மத்தியம் ரொம்ப இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள், புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். மனிதனுக்கு அறிவு முக்கியம். மனிதன் அப்படின்னா அவனுக்கு அறிவு இருக்கணும். அதான் ஆறாவது அறிவு, சிந்திக்கிறது அறிவு. ஆறாவது அறிவு என்பது மனிதனுக்கு இருக்கணும். அறிவு இல்லைன்னா அது மிருகத்துக்கு சமானம். அறிவு இல்லைன்னா அது என்னத்தை சொல்கிறது, மிருகத்துக்கு அறிவு இல்லையா, அது உணர்வு தான் இருக்குது. மிருகத்துக்கு வெறும் உணர்வு உண்டு, ஆனால் அறிவு கிடையாது. இப்போ நம்ம மனிதனுக்கு அறிவு இல்லைன்னா அவனுக்கு மிருகம் சமானம். ஸோ நம்ம தான் உயர்த்து கொள்ள வேண்டும். வெறும் அறிவு இல்லாமல், அந்த அறிவு நல்ல அறிவு இருந்தால் தான் நல்ல உணர்வுகள் இருக்கும். ஸோ அந்த உணர்வுகளை எப்படி பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் என்று சில விஷயங்களை பார்ப்போம். கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்க, பகவானின் ஈஸ்வரனின் நிலை உன்னத நிலை. பகவானோட நிலை உன்னத நிலை. நம்ம மாதிரி அதான் தெய்வீக நிலை சொல்கிறோம். பகவான் நிலை உன்னத நிலை உன்னத உணர்வுடையதாகும். ஜீவன் ஈஸ்வரன் அங்க உறுப்புகளாதலால் அவையும் உணர்வுடையது. பகவானுக்கு உணர்வு உண்டு, ஆனால் தெய்வீகமான உணர்வு நம்ம ஆத்மாவும் உணர்வு உண்டு. ஏன்னா அது பரமாத்மாவோட அம்சம். அப்போ உணர்வு எங்கே இருந்ததுனாக்கா ஆத்மாவுக்கும் உணர்வு உண்டு. ஏன்னா பகவானுக்கு உணர்வுனா நமக்கும் உணர்வு உண்டு. ஆனால் உணர்வு எப்படி நம்ம வந்து தெய்வீகமாக பகவானோட உணர்வை மாத்திரம் தான் இப்போ நம்ம பார்க்கணும். அதுதான் அது பகவானுக்கு உணர்வு இருக்கிறதுனால. பகவான் இறந்த கட்டம் இல்லை, கடவுள் இருந்தார், படைச்சார், காணா போயிட்டார். இப்போ கடவுள் கிடையாது. இல்லை கடவுளுக்கு உணர்வு இல்லை, மனம் இல்லை, கண் இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை அப்படின்னு ஒரு பக்கம். மனிதனுக்கு கடவுளுக்கு உருவமே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம். அப்போ இறைவனை பார்க்க முடியாது என்பது அது வேறு விஷயம். ஆனால் இறைவனுக்கு வந்து உணர்வு இல்லைன்னு சொன்னாக்கா அது அசிங்கம். ஆத்மாவுக்கு உணர்வு இருப்பதுனாக்கா அது பரமாத்மாவோட உணர்வு இருப்பது தான் ஆத்மாவுக்கும் உணர்வு உண்டு. ஆனால் பரமாத்மாவோட உணர்வு உன்னதமான உயர்ந்த களங்கம் இல்லாத உணர்வு. நம்மளோட உணர்வு கலங்கப்பட்டது ஏன் அப்படின்னு பார்க்கணும். பிரகிருதி, இந்த இயற்கை ஜடம் உணர்வற்றது. ஜடத்துக்கு உணர்வு கிடையாது, ஆத்மாவுக்கு தான் உணர்வு உண்டு. தவிர உடல் ஜடத்துக்கு இப்போ மேஜை, நாற்காலி, இப்படி பொருட்கள் அதுக்கு உணர்வு கிடையாது. இப்போ காடி இருக்குது, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணோன்னா உணர்வு காடிக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு வகையில் ஒரு வச்சுக்குமே. ஜீவன் தனது பக்குவத்தின் எந்த நிலையிலும் பகவான் போன்ற உணர்வு உன்னத உயர் உணர்வுடையாகாது. ஜீவன உணர்வு வந்து பரமாத்மா மாதிரி உணர்வு ஆகாது. நமக்கும் உணர்வு உண்டு, பகவான் அது என்ன நம்ம பகவான் அம்சம். ஆனால் நம்ம உணர்வு நமக்கு மட்டும்தான்.
பகவான் உணர்வு முழுமையானது, எல்லா இடத்துலையும் உள்ளது, எல்லா ஆத்மாவிலையும் உள்ளது. அதனால் நம்மளும் பரமாத்மா அம்சத்தில் ஒன்றா இருந்தாலும் பகவானோட உணர்வு சமமாக நம்ம நினைக்கக்கூடாது. ஜீவன், ஈஸ்வரன் இவர்களது உணர்வுகள் ஆன்மீகமானவை. ஆரம்பத்தில் ஜீவனோட உணர்வும் ஆன்மீகமாக இருந்தது. ஆனால் பூலோகத்து வரும்போது கலங்கப்பட்டு விட்டது. அது ஏன்னு பார்ப்போம். உணர்வு ஜடத்தின் சேர்க்கையால், உணர்வு இயற்கையின் சேர்க்கையால் அல்ல. இந்த ஜடத்தால் உணர்வு வருவது கிடையாது. அது ஆத்மாவோட உணர்வு, அது இயற்கையாக உணர்வு. ஜட இயற்கையின் உணர்வு கிடையாது. ஏன்னா ஜடம் உணர்வு இல்லாதது, ஆத்மா உணர்வு உள்ளது. அவ்வளோதான் வித்தியாசம். பௌதிக சூழ்நிலையில் திரைகளால் உணர்வு திரிந்து பிரதிபலிக்கப்படலாம். எப்படி என்றால், வண்ண கண்ணாடியில் பிரதிக்கப்படும் ஒரு ஒளி வண்ணமுடையதாக இருக்கும். இந்த குணத்தால் உணர்வு பிரிக்கப்படுது. இப்போ தண்ணி, சுத்தமான தண்ணி, அதை கலரை மாற்றலாம். நீர் கொண்டு இப்போ கலர் இப்போ மஞ்சள் கலரு, சிகப்பு கலரு, பச்சை கலரு, நீர்பானம் கலராக மாற்றணும். ஆனால் தண்ணி இயற்கையாகவே நிறம் இல்லாதது, அதை நேரத்தில் மாற்றுறோம். அது மாதிரி நம்ம உணர்வு தெளிவானது, கலப்படம் இல்லாதது. ஆனால் ஜடத்தில் பிற்பாடு குணத்தால் நம்மளோட உணர்வு கலங்கப்பட்டது. கண்ணாடியில் கலரு, சிகப்பு கலர் போட்டோமா விளக்கு சிகப்பாக தெரியும், பச்சை கலர் போட்டால் பச்சையாக தெரியும், நீலக்கரை போட்டால் நீளம். அப்போ குணத்தால் நம்மளோட உணர்வு இப்படி கலங்கப்பட்டு விட்டுகிறது. அதோட பிரதிபலிப்பு. இறைவனின் உணர்வோ பௌதிகத்தால் கலங்கப்படுவதில்லை. இறைவனோட இந்த ஜடத்துக்கு கலர் மாறுவதில்லை, கலங்கப்படுவதில்லை. ஜீவாத்மா தான் இந்த உலகத்துக்கு நம்மளோட உணர்வு கலங்கப்பட்டுச்சு, கலப்படமாகி விட்டது. குணத்துக்கேற்ப கலர் பல்பு மாதிரி உணர்வு கலங்கப்பட்டு விட்டது. மாயையால் கலப்பட்டதுனால அதோட பிரதிபலிப்பு நம்ம சுத்தமான உணர்வு இருந்து நம்மளை கலப்படமாகிவிட்டது. ஜீவன் உணர்வோ இந்த தற்போதைய நிலையில் பௌதிகமாக கலங்கப்பட்ட உணர்வாக இருக்கிறது. இதை தூய்மையாக்கப்பட வேண்டும். இந்த கலங்கப்பட்ட உணர்வை தூய்மையாக்கப்படுத்தணும். எப்படி? தண்ணி அழுக்காக இருந்தாக்கா, தண்ணி சமயத்தில் மழை பெஞ்சாக்கா தண்ணி பார்த்தோமா சிகப்பாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும், கலப்பட இந்த மண் சேத்துல பட்டு தண்ணி கலங்கி போயிருக்கும். அப்போ நம்ம குடிக்கிற வீட்டில் எல்லோரும் ஃபில்டர் வச்சுருப்போம். அப்போ தண்ணி அதை ஃபில்டர் பண்ணி சுத்தமாக்குறதுன்னு. அந்த மாதிரி நம்மளுடைய மனத்தையும் உணர்வுகளையும் தூய்மைப்படுத்தணும். ஃபில்டர் போட்டு தூய்மைப்படுத்தணும். பழையபடி நம்மளை நீரை எப்படி நம்ம தூய்மைப்படுத்துகிறோமோ ஃபில்டர் வச்சு, அந்த மாதிரி நம்மளுடைய மனத்தையும் உணர்வுகளையும் தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூய உணர்வு நமது செயல்கள் இறைவனின் இச்சையுடன் ஒருங்கிணைக்கும் போது அது நம்மை மகிழ்விக்கும். நம்மளோட உணர்வு இறைவனுடன் இணையும் போது, இறைவனுடன் உணர்வில் இணையும் போது அது எப்படி ஃபில்டர் தூய்மையாக்கப்படுது. ஏன்னா சுத்தமான தண்ணீர் தான் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். ஆற்று தண்ணி சுத்தமாக இருந்தாக்கா அடியில் என்ன இருக்குன்னு தெரியும். கலங்கப்பட்டதுனால தெரியாது. அது போன்று தான் நம்மளுடைய மனம் கலங்கப்பட்டதுனால உணர்வுகள்லாம் கலங்க போய் கிடக்கிறது. அதை தூய்மைப்படுது. அப்போ இறைவனோட இணையும் போது தூய்மைப்படுது. ஏன் தூய்மைப்படுதுன்னா அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உண்மையான மகிழ்ச்சி, சும்மா உலக மகிழ்ச்சி இல்லை, உண்மையான நம்முடைய மகிழ்ச்சியை அளிக்கும். அது எப்படி ஃபில்டர் படுத்துவது அப்படின்னாக்கா, அதே வழிகள், பக்தியின் வழிகள். ஸோ பக்தியின் முறையில் நம்ம உணர்வுகளை தூய்மைப்படுத்தணும். வெறும் பக்தியால் செயலால் மட்டுமே உணர்வுகளை தூய்மைப்படுத்த முடியும்.
அப்பொழுது தான் நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பௌதிகமாய் அசுத்தப்பட்டிருக்கும் பொழுது நாம் கட்டுண்டவர்கள் என அழைக்கப்படுகிறோம். கட்டுண்ட ஆத்மாத்மா, காண்டமினேஷன் இல்லை பவுண்ட் ஆத்மா இந்த மாயில் சிக்கி கட்டுப்பட்டு இருக்கிறது. குணத்தால் கட்டுப்பட்டு இருக்கு. குணத்தால் கட்டுப்பட்டு உணர்வுகள்லாம் கலங்கி போயிருக்கிறது. அதுதான் நம்மளை வந்து கட்டு உண்ட ஆத்மா அப்படின்னு, பௌதிக ஆத்மா அப்படின்னு நம்ம வந்து அழைக்கப்படுகின்றோம். நம் ஜட இயற்கையின் சிருஷ்டி என்ற எண்ணத்தில் கீழ் பொய் உணர்வு வெளிக்காட்டப்படுகிறது. இதுவே பொய் அகங்காரம். இந்த உலகத்தில் வந்து நம்ம தான் வந்து உணர்வு, நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் என்னால் படைக்கப்பட்டது, நான் தான் செய்தேன், நான் தான் அனுப்பிக்கணும் அப்படின்னு நம்மளோட ஈகோ, அகங்காரம், அதான் அது பொய் அகங்காரன்றது. பொய் உணர்வு, பொய் அகங்காரம். ஸோ அகங்காரத்தை வந்து இதெல்லாம் நான் தான் செய்தேன், நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் உழைச்சேன், நான் தான் பண்ணேன்னு இது என்னுடையது, இப்படியெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறது பொய் அகங்காரம். உண்மையான உணர்வுனாக்கா ஒன்று மனித சொன்னது ஒன்று நாம் இந்த உடல் இல்லை. அது முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொண்டு வந்து உணர்வு அப்படின்னாக்கா, நான் இந்த உடல் அல்ல. அதான் முக்கியமான உணர்வு. நான் எனது. ஆனால் இப்போ என்ன, எல்லா மனிதர்கள் வந்து நான் அந்த உடல் அப்படின்னு எல்லா மனிதனோட உணர்வு அதுதான். நான் இந்த உடல். ஆணோ பெண்ணோ, ஏழையோ பணக்காரனோ, படித்தவனோ படிக்காதவனோ, உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, ஏழையோ பணக்காரனோ, இதெல்லாம் வந்து இந்த உணர்வு உடலின் அடிப்படையில் தோன்றக்கூடிய உணர்வுகள். ஆனால் உண்மையான உணர்வு இது கலங்கப்பட்ட உணர்வு. நான் தான் எல்லாம். உடல் என்பது நினைப்பது கலங்கப்பட்ட உணர்வு, பொய் அகங்காரம். நான் உடல் அல்ல, நான் ஜீவாத்மா. உடல் வேறு, ஆத்மா வேறு என்று உணர்வது முக்கியமான உணர்வு. உண்மையான உணர்வுன்னா அதுதான். நான் இந்த உடல் அல்ல என்பது உணர்வு தான் உண்மையான உணர்வு. நான் ஜீவாத்மா. உணர்வு சொல்கிறது நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறது அது மட்டமானது. ஜீவாத்மா என்றுமே பரமாத்மாவாக ஆக முடியாது. ஆனால் அவன் சொல்லுவாங்க நானும் கடவுள் ஒன்று. ஆமாம், ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று. பண்பில் ஒன்று, அளவில் சிறியது. பரமாத்மாவுக்கு இருக்க உணர்வு தான் ஜீவாத்மாவுக்கும் இருக்குது. ஆனால் அளவில் நம்ம சிறியவர்கள். பரமாத்மா வந்து கடல் போன்றது, நம்ம வந்து அதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி போன்றது. கடலுக்கும் இந்த எடுத்த ஒரு சொட்டு தண்ணிக்கும் வித்தியாசம் கிடையாது, ஒரே தன்மை உள்ளது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி கடல் ஆகிறாது. அதுபோல் ஜீவாத்மா. அப்போ முதல்ல உணர வேண்டியது நான் இந்த உடல் அல்ல என்பதை உணர வேண்டும். அதுதான் உண்மையான இதை உணர்ந்தவன் தான் முக்தின்ற அர்த்தம். முக்தினாக்கா நான் இந்த உடலை, நான் ஜீவாத்மா அப்படின்னு உண்மையான உணர்ந்தவன், அதன்படி நிற்பவன், அவன்தான். அது பேர் தான் முக்தி. முக்தி எங்கிருந்து வருவதில்லை, தன்னை முதல்ல உணர வேண்டும். எத்தனை பேருக்கு பேரளவில் நான் ஆத்மான்னு சொன்னாலும் எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறோம், அந்த நிலையில் நிற்கின்றோம் என்றுதான் கேள்வி. பௌதிக முக்தி என்றால் பௌதிக உணர்விலிருந்து சுதந்திரம் என்பது பொருள். இந்த பௌதிக இதிலிருந்து முக்தினாக்கா இந்த மாயிலிருந்து விடுதலையாவது, மாயத் தோட்டத்திலிருந்து தன்னை பிரித்து கொள்வது. நம்ம தான் மாயிலே முழுந்து பிறண்டு கொண்டு இருக்கிறோம். முழுமையாக மாயில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். தான் யாருன்னு உணராமல் இருக்கிறது. தான் யாருன்னு உணரல. எத்தனோ பேர் நம்ம கேள்வி கேட்டோமாக்கா பதில் சொல்ல தெரியல.
நம்ம பெரும்பாலும் நம்ம கேள்வி கேட்போம். பெரும்பாலும் நம்ம எவ்வளோ கோயிலுக்கு போகிறோம், வரோம், போகிறோம், திருவிழா அது இது கூட்டம் கூடுறோம். ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்போம். சாஸ்திரம், சம்பிரதாயம், தர்மம். சாஸ்திரம் என்ன, சம்பிரதாயம் என்ன, தர்மம் என்ன, நம்ம இப்போ எல்லாத்தையும் நம்ம கேட்போம். எத்தனை பேருக்கு இந்த 3 விலைக்கு சொல்ல தெரியும், அதை கடைப்பிடிக்கிறார்கள், அதோட விளக்கங்கள் தெரியும். எத்தனை பேருக்கு வந்து ஆனால் நம்ம கும்பிடாத சாமி இல்லை, நம்மள்ட்ட இல்லாத தெய்வங்களில் இல்லாத கோயில்கள் இல்லை. எத்தனை பேருக்கு இந்த 3 விஷயம், எத்தனை 100ல் எத்தனை பேர்த்துக்கு இந்த 3 விஷயத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது ஒரு பக்கம், அதை பற்றி நம்ம இப்போ விட்டுருவோம். அப்போ இந்த ஜடத்திலிருந்து நான் உடல் அல்ல, இந்த உலகம் என்பது பொய்யான மாயால் தோற்றுவிக்கப்பட்டது. அதிலிருந்து நம்ம பிரிந்தாதான் முக்தின்னு அர்த்தம். இதில் உழந்து கொண்டு இருப்பது போலியான மாயில் கலங்கப்பட்ட உணர்வு. பகவத்கீதையின் அறிவுரைகள் எல்லாம் இந்த தூய உணர்வை எழுப்புவதற்காகவே படைக்கப்பட்டவை, எழுதப்பட்டவை, கொடுக்கப்பட்டவை. என்ன சொல்கிறேன், கீதை எதுக்காக கீதை படிக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க, கீதைக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, அது வடநாட்டுக்காரனோட, அது வேற இது வேற. அறிவு என்பது ஒன்று தான். அறிவு என்பது ஒரு வண்டு எல்லா மலருக்கும் போகும். வண்டோட வேலைன்னா அந்த மலரில் தேன் இருக்கிறதை எடுத்துக்கொண்டு போகுது. எந்த மதம்னு முக்கியம் இல்லை, உண்மை என்ன, அந்த நம்ம எங்கே இருந்தாலும் உண்மை எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிவு என்பது எல்லா இடத்துலையும் எங்கே ஒரு வண்டு போன்று எங்கே அறிவு இருக்கோ அதை எடுத்துக்கொள்ளணும். நமக்கு தேவையான, நம்ம வாழ்வதற்கு, நம்மளை உணர்வதற்கு தேவையான அறிவுரைகள் எங்கிருந்து கிடைக்கும்? எதிலாவது எடுத்துக்கலாம். ஏன் கீதையில் எடுக்கக்கூடாது? கீதையில் எல்லா ஒரு அறிவுரைகள் இருக்கிறது. அதை கிருஷ்ணன் கும்பிட்டு தான் ஆகணும்னு முக்கியம் கிடையாது. அறிவுரை முக்கியம். முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்தால்தான் உண்மை புரியும். அறியாமையிலேருந்து எப்படி உண்மை புரியும்? அறிவுக்கு அடுத்தது அறியாமை. அறியாமைன்னு உணர்வில் நம்ம உட்காந்துருக்கோம். அறிவு இருந்தால் தான் நல்ல உணர்வுகள் இருக்கும். அறியாமை உணர்வில் உட்காந்துருக்கோம். அதுதான். அப்போ கீதை என்பது எவ்வளோ விஷயங்களை நம்மளோட உணர்வுகளை பகவான் சொல்லிக்கிட்டு வர்றார். தூய உணர்வு என்றால் இறைவனின் கட்டளைக்கேற்ப நடப்பதாகும். கலங்கப்பட்ட உணர்வு கலங்கப்படணும். நம்ம உடலால் மயக்கப்பட்டு உடல் தேவைகளை நான் உடல் என்று உணர்ந்து உடலுக்கு தேவையானதை செய்து கொண்டு இருக்கோம், உடல்களுக்கு தேவை செய்கின்றோம். இது பொய்யான உணர்வு. உண்மையான உணர்வு பகவானை உணர்ந்து, அதை உணர்ந்து, பகவான் உணர்வு, இறைவன் உணர்வு, கிருஷ்ணரை உணர்வது. பகவான் என்பது உணர்ந்து பகவானுக்கு தொண்டு செய்வது, பகவானுக்கு அடிமை செய்வது. ஆத்திச்சூடியில் ஔவையார்னு சொல்கிறோம். ஆத்திச்சூடி ஔவையார் கொடுத்தது. அந்த ஆத்திச்சூடியில் 57வது ஸ்லோகத்தில் ஔவையார் எழுதி வச்சுருக்காங்க, பெருமாளுக்கு அடிமை செய், பெருமாளுக்கு தொண்டு செய் அப்படின்னு ஆத்திச்சூடியில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஔவையாருக்கு தெரியாதா? ஔவையாரை போட்டுக்கின்றோம், அவங்களே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்போ இறைவனுக்கு கட்டுப்படுவது, இறைவன் சொல்லிப்படி நடப்பது, இறைவனை உணர்வது உண்மையான உணர்வு. உணர்வு என்றால் என்ன? கீதையில் கொடுக்கப்பட்டிருக்குது. உணர்வு என்றால் நான் இருக்கிறேன் என்பது. நான் என்பது என்ன? நான் அப்படின்னு என்னன்னு, நான் அப்படின்னா நான் யார்? யார் பேர்த்துக்கு இந்த விஷயம், நான் யார்? நான் இந்த மதம், அந்த மதம், இந்த ஜாதி, அந்த ஜாதி, நான் பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், ஆண், பெண், இப்படி நான் என்ற விஷயம் தெரியாமல் இருக்கு. அது உடல் உணர்வு, ஆத்ம உணர்வு இல்லை. இது
மயங்கிய நிலை. நான் தான் உடல் என்பது அவன் தன்னோட சுய உணர்வை இழந்து விட்டான்னு அர்த்தம். சுய உணர்வை இழந்து விட்டது. ஏன்னா நம்ம வேற, ஆத்மா வேற. ஆத்மா போச்சுன்னா உடல் போச்சு. நான் இந்த சாமி கும்பிட்றேன், அந்த சாமி கும்பிட்றேன்னு இறந்துட்டா எந்த சாமி கும்பிடும்? இறந்துட்டு என்ன ஆகும்? அது முதல்ல உணரணும். இறந்த பிற்பாடு ஒன்றும் இல்லை, எந்த மதமும் இல்லை. இறந்துட்டா உடல் இல்லை, உடலோட சம்பந்தப்பட்டது எதுவும் கிடையாது. நாள் இல்லை, வீடு இல்லை, எதுவும் இல்லை. கலங்கப்பட்ட நிலையில் நான் என்றால் நான் காண்பதுக்கெல்லாம் நானே இறைவன், நானே ஆள்பவன், நானே கடவுள். இந்த நான் என்ற வார்த்தைக்கு ஐ அண்ட் மைன் அப்படின்வாங்க. நான் உடல், இது என்னுடையது. உடல் சம்பந்தமான எல்லாம் என் குடும்பம், என் வீடு. நான் உடல், நான், எனது, என் குடும்பம், என்னுடையது, என் வீடு, என் காரு, என் பணம், என் நாடு, என் தோட்டம், இதெல்லாம் எனது அப்படின்னு வரும். அதான் ஐ அண்ட் மைன். ஆத்மாவுக்கும் நான் என்னதுன்னு சொல்கிறதுக்கும் சம்மந்தம். ஆத்மா பிரிஞ்சுட்டா அந்த உடலோட சம்மந்தம் எல்லாமே விட்டு விட்டு போதும். இது எதுவுமே கூட வராது. அப்போ இது முதல் உணர்வு. அப்போ ஒன்று என்னக்கா, இதெல்லாம் நான் படைத்தேன், இதெல்லாம் என்னுடையது, நானே ஆள்பவன், நானே அனுபவிப்பவன். ஆள்பவன், அனுபவிப்பவன். ஆள்பவன், அனுபவிப்பவன். ஆனால் உலகத்தை எல்லாத்தையும் ஆள்வது பகவான். அனுபவிப்பவன் ரிஷிகேஷா அப்படின்வாங்க. விஷ்ணு ஒன்று பேர் ரிஷிகேஷ், அனுபவிப்பவர். நம்ம ஜீவாத்மா அனுபவிக்கும் ஆள் இல்லை, அனுபவிக்கப்படுபவர்கள். நம்ம பிரகிருதி மாதிரி, கீழ்நிலை பிரகிருதி. ஆத்மா இறைவனுக்கு கட்டுப்பட்டது. ஜீவாத்மா என்றுமே பரமாத்மாவாக ஆக முடியாது. நம்ம தான் பரமாத்மாக்கா, நம்ம தான் ஆள்பவர்கள், நம்ம தான் அனுபவிப்பவர்கள். நம்ம இந்த உடலில் மட்டும்தான் நம்ம உணர்கின்றோம். இந்த ஒரு இடத்த மட்டும் நம்ம அனுபவிக்கின்றோம். என் வீடு, என் கார், இது எந்த ஒரு குறிப்பிட்ட தான் அனுபவிக்கணும். உலகத்தையே அனுபவிப்பவன் ஈஷா, ஈசன், ஈஸ்வரன், பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கா உலகத்தையே ஆள்பவன். ஈசன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கு இந்திரன், இந்த லோகத்துக்கு அவன் ஈஸ்வரன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஈஸ்வரன், நீங்கள் முதலாளி. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் முதலாளி. நாட்டுக்கு ஒரு முதலாளி, வீட்டுக்கு நீங்கள் முதலாளி. மாகாணத்துக்கு ஒரு முதலாளி, நாட்டுக்கு ஒரு முதலாளி. உலகத்துக்கு யார் முதலாளி என்று பார்க்கணும். இதெல்லாம் பொய் உணர்வுகள். அதனால் நம்ம அனுபவிப்போன்னு கிடையாது, ஆள்போன்னு கிடையாது. அது பகவான் மட்டுமே. அவன் படைக்கப்பட்டது, அவனுக்கு சொந்தமானது. அவன்தான் உண்மையாக அனுபவிக்கப்படுவான். நம்ம அனுபவிப்பாளர், அனுபவிக்கப்படுபவர்கள் தான் நம்ம கீழ்பட்டவர்கள். ஜட உணர்வு 2 பிரிவுகள் உள்ளன. ஜட உணர்வு 2 பிரிவுகளாம். படைப்போர், ஆள்வோர். படைத்தவன், ஆள்பவன். ஜட உணர்வு 2 மாதிரி. நாம் தான் படைத்தோம், நம்ம தான் இதற்கெல்லாம் மூல காரணம், இதெல்லாம் நான் தான் அனுபவிக்கணும் இதான். ஆனால் இந்த 2ம் நம்ம கிடையாது. ஜீவாத்மா முடியாது. அது பரமாத்மாவால் மட்டுமே முடியும், கடவுளால் மட்டுமே, பகவான் கிருஷ்ணால் மட்டுமே முடியும். முழுமுத கடவுளை உணர்வது எல்லா உன்னதமான நிலைகளையும் உணர்வதாகும். ஞான உணர்வு அப்படின்னாக்கா பகவானை உன்னத நிலை, உன்னதமான உணர்வு நிலையை உணர்வதாகும். உன்னதமான நிலையை நம்ம உடல் அல்ல, நான் ஜீவாத்மா, பரமாத்மாவோட அங்கு அம்சம் அப்படின்ட்டு உன்னதமாக அந்த உன்னத நிலை என்பதுதான் உண்மையான ஒரு உணர்வாகும். தெய்வீக உணர்வில் நிலை பெற்றுவிட்ட ஒருவனுக்கு
ஜட உடலில் மூவகை துன்பங்கள் பாதிப்பு ஏற்படுது. மூவகை துன்பங்கள் தெய்வீக நிலையை அடைந்து விட்ட ஒருவனுக்கு இந்த ஜடத்தில் இருக்கிற மூவகையான துன்பங்கள் ஏற்படுவதில்லை. என்ன அந்த 3 விதமான துன்ப நிலை? ஆதி தெய்வீக, ஆதி ஆத்மீக, ஆதி பௌதிக. இயற்கையால துன்பம், உடலால துன்பம், மற்ற உயிரினங்களால துன்பம். இந்த 3 மாதிரி துன்பங்கள் இருக்கிறதா. ஸோ இது உணர்ந்துட்டா இந்த 3 நிலையை தாண்டிட்டோமா அதான் சந்தோஷம், அதான் உண்மையான மகிழ்ச்சியான நிலை. ஆனால் அந்த 3 நிலையில் சிக்கிக்கொண்டு இருக்கும்போது எப்படி சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை, அமைதியை காண முடியும்? தெய்வீக உணர்வில் நெறிப்பட்ட ஒருவனுக்கு ஜட உலகின் மூவகத்துவம் ஏற்படுவதில்லை. அதுவே ஆனந்த நிலை. உன்னதமான உணர்வு பெறாதவனுக்கு கட்டுப்பாடான மனமோ நிலையோ நிலையான அறிவோ கிடையாது. பாருங்க, உன்னதமான உணர்வு பெறாதவனுக்கு கட்டுப்பாடான மனமோ நிலையான அறிவோ இருக்காது. எப்படி இருக்கும் அறிவு இருக்கும்? எப்படி அமைதி இருக்கும்? எப்படி மனநிலை சந்தோஷமாக இருக்கும்? கிடையாது, துன்பப்பட்டு கொண்டு இருக்கும். ஏன்னா அறியாமை ஆபத்து அப்படின்வாங்க. பகவான் உணர்வில், கிருஷ்ண உணர்வில் இல்லாதவரை ஒருவன் அமைதியை பெற வாய்ப்பில்லை. இந்த கிருஷ்ண உணர்வில் மனித உணர்வை விட்டுட்டு, மிருக உணர்வை விட்டுட்டு பகவானோட இணையும் போது அந்த தெய்வீக நிலை இருக்கிற நமக்கு முக்திக்கும் வாய்ப்பில்லை, சந்தோஷத்துக்கும் நமக்கு அமைதிக்கும் வாய்ப்பில்லை. கிருஷ்ணனிடம் இணைவது மட்டுமே அடையக்கூடிய அமைதியான சுய தோற்றம் நிலையே இறைவனின் பக்தியாகும். கிருஷ்ணனிடம் இணைவது மட்டுமே அடையக்கூடிய அமைதியான சுய தோன்றல் நிலையே கிருஷ்ண பக்தி உணர்வாகும். கிருஷ்ண உணர்வில் விருத்தி செய்து கொள்வதால் இறைவனின் சேவையில் எல்லாவற்றையும் உபயோகிப்பது எப்படி என்பதை ஒருவன் அறியலாம். அவர்கள் ஜட உணர்வின் நோயாளியாக ஆகிவிடுவதில்லை. 2வது அத்தியாயம் 65 ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த ஜடத்தை இறைவன் சேவையில் நம்ம உபயோகப்படுவது எப்படி என்பதை இந்த கீதையின் வழியிலாக நம்ம புரிந்து கொள்ளணும். இல்லைனாக்கா இந்த ஜடத்தில் நோயாளியாக நம்ம இருக்க வேண்டி வரும். கிருஷ்ண உணர்வை கிருஷ்ண உணர்வு இல்லாத எவருமே புலன்களின் நோக்கம் பொருட்களை எண்ணுகையில் சிற்றின்ப இச்சைகளுக்கு கட்டுப்படுத்தப்படுகின்றன. நம்ம புலன் இன்பம் இறைவனோட சேவையை விட்டோமா உடல் சேவைனாக்கா புலன்களுக்கு சேவை, கண் காது மூக்கு வாய்க்கு உடல் சம்மந்தமாக உடல் உற்பத்தியான இதுகளுக்கு சேவை செய்யணும். உடல் சேவை அப்படின்வாங்க. பகவான் 1 2 சேவை இருக்குது. உடல் சேவை இல்லை பகவான் சேவை 2 தான் இருக்கிறது. அது நம்ம தான் உடல் சேவை செய்து அது உலகத்தோடு போயிடும். உடல் சேவை உலகத்தோடு போயிடும், பகவான் சேவை பகவானோட போகும். அப்போ இதனால் நம்ம இந்த உடல் இன்பத்தினால நம்ம இந்த உடலை நம்ம சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுகிறோம். ஜட சிக்கலிருந்து விடுபெற ஒரே வழி கிருஷ்ண உணர்வு பெறுவது. அப்போ அந்த ஜட சிக்கையிலேருந்து பிறப்பு மூப்பு வியாதியிலேருந்து ஜட துன்பத்திலிருந்து விடுதலை செய்வது ஒரே வழி பக்தி மார்க்கம். கீதையில் காட்டிய பக்தி வாழ்க்கை. அறிவு உணர்வின் பிரதிநிதி, அது மாதிரி நம்ம பார்த்துட்டோம். அப்போ நாம் ஜட உணர்வால் வழிநடத்தப்படுகிறோம். ஜட உணர்வு இறைவன் உணர்வு போய் ஜட உணர்வு, ஜட உடனே உடல்,
இந்த உடலில் இந்த உணர்வு போய்கிட்டு இருக்குது. நம்ம ஆத்மானு உணர்வு இருந்தால் பரமாத்மாவுக்கு சேவை செய்வோம். உடல் அப்படின்னு நினச்சாமாக்கா உடலுக்கும் உடலுக்கு சம்பந்தமானதுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கும். உடல் முழுவதும் பரவி இருப்பது ஆத்மா. எவருமே எல்லாமே தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல் உணர்வு இந்த ஆத்மாவின் பாய்வு உடல் முழுவதும் உணர்வதை அனுபவிக்கப்படுகின்றது. உடல் முழுவதும் நம்ம உணர்வு அப்படின்னாக்கா ஆத்மா இருப்பதனால ஆத்மாவோட உணர்வு உடல் பூரா இருக்கிறது, உடல் பூரா பாய்ந்து இருக்கிறது. அதனால் அதை நம்ம அனுபவிக்கின்றோம். பௌதிக ஆளுகையில் எந்த முறையாலும் இவ்வுணர்வை மீண்டும் புதுப்பிக்க முடியாது. இடத்துல இருந்து கொண்டு அழுக்கில் இருந்து கொண்டு அழுக்கை நம்ம தூய்மைப்படுத்த முடியாது. அழுக்கால் தூய்மைப்படுத்த முடியாது. தண்ணியை சுத்தப்படுத்தினா ஃபில்டர் பண்ணணும். இன்னும் கலங்கின தண்ணியை ஊற்றி இன்னும் கலங்க தண்ணியை நம்ம சுத்தமாக்க முடியாது. அது கலங்கத்தை எப்படி சுத்தப்படுத்த முடியும்? தூய்மைக்கு தான் வரணும். அப்போ தூய்மை என்பது இறைவன் உணர்வு. இறைவன் உணர்வால் மட்டுமே இந்த கலங்கப்பட்ட உணர்வை தூய்மைப்படுத்த முடியும். எனவே உணர்வு எந்த வகையான பொருட்கள் மூலமாகவும் கலவியல்ல. பரம உணர்வு முழு அறிவுமயமானது. உடல் ஜடம் அறிவற்றது. இது இறந்த எதிர்காலம் எல்லாவற்றையும் உணர்வது. பரம உணர்வு என்பது எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் மூன்றையும் நம்ம உணரக்கூடியது. இடத்துல அதெல்லாம் உணரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. தனி ஜீவாத்மா உணர்வு மறைந்து உடையது, முக்கியமானது. ஜட ஜீவாத்மா உணர்வு மறதி. நேற்று உள்ளது இன்றைக்கி ஞாபகம் இருக்காது, நேற்று உள்ளது இப்போ நமக்கு தெரியாது. பரமாத்மா எது மறப்பது? அதான் கிருஷ்ணக்கு சொல்கிறார் கீதையில். இது நிறையா இருக்குது, விட்டுரும். நம்ம அணு ஆத்மா உணர்வால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்துகிறது. ஆத்மா இருப்பால் தான் உடல் பூரா எந்த இடத்துலையும் தொட்டாலும் வலி இருக்கும், வெட்டனா வலி இருக்கும், காலிலேருந்து தலைவரெலாம் குத்தனமாக்கா வலி இருக்கும். ஏன்னாக்கா ஆத்மா இருப்பது உணர்வு. இல்லைன்னா எங்கே குத்தினாலும் எரிச்சாலும் உணர்வு இருக்காது. ஜடத்துக்கும் சேதனத்துக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், உயிரினத்தைப் போல ஜடத்துக்கு உணர்வு இல்லை. ஜடம் சேதனம் அப்படின்னாக்கா ஆன்மீகத்துக்கும் ஜடத்துக்கும் வச்சுருந்தாங்க. ஜடத்துக்கும் உணர்வு கிடையாது, ஆன்மீகத்துக்கு உணர்வு உண்டு. எனவே இந்த உணர்வே உன்னதமானதும் நிலையானதும் ஆகும். உண்மையான நம்மளோட ஆத்மாவோட உணர்வு நிலையானது, நித்தியமானது, களங்கம் இல்லாதது. ஜீவாத்மா எப்பயும் உணர்வு இருக்கும், அதை அழிக்க முடியாது. ஆனால் மாயில் சிக்கி கொண்டதான் கலங்கி போயிருக்கிறது, அது சுத்தப்படுத்தணும், அவ்வளோதான். ஜட உணர்வு கிருஷ்ண உணர்வால் மாற்ற வேண்டும். இந்த உணர்வை சொன்னல, மிருக உணர்வு, மனித உணர்வு, இதை நம்ம தெய்வீக உணர்வாக மாற்றணும், சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதான் கிருஷ்ண பக்தி உணர்வு. அதான் நம்ம சொல்வது கிருஷ்ண உணர்வு கழகம். கிருஷ்ணரை உணர்வது, நான் இந்த மனிதன் அல்ல, உடல் அல்ல, நான் ஜீவாத்மா, அது பரமாத்மா அம்சம் என்று உணர்வு தான் உண்மையான தெய்வீகமான உணர்வு. ஜன உணர்வு சூழ்நிலையிலும் ஜட உணர்வு சூழ்நிலையிலின்றும் வெளியேறும் முறையே கிருஷ்ண உணர்வு. ஜடத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி கிருஷ்ண உணர்வு. நீரை போன்று உணர்வு அதன் மூல நிலையில் தூய்மைப்படுத்துவதாகும். நான் சொன்ன மாதிரி நீரை தூய்மைப்படுத்துவது. ஆனால் நீரை ஒரு குறிப்பிட்ட நிறத்துடன் கலந்தால் அது மாறுகின்றது. அதுபோலவே ஜட குணங்களில் தொடர்பால் உணர்வு மாற்றம் அடைகின்றது. உண்மை உணர்வு இறைவன் உணர்வே, இல்லை கிருஷ்ண உணர்வே. குணத்தால் நம்ம கலங்கப்பட்டு போயிட்டோம். அதை பக்தி கிருஷ்ண உணர்வை தெய்வீக உணர்வால் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். புலன்களை அடக்கி உணர்வை எண்ணில் நிறுத்துபவனே நிலையான
அறிவுடையவனாகின்றான். கிருஷ்ணர் கீதையில் 2வது அத்தியாயம் 61 ஸ்லோகத்தில் புலன்களை அடக்கி உணர்வை எண்ணில் நிறுத்துபவனே நிலைப்பெற்ற அறிவுடையவனாகின்றான். நிலைப்பெற்ற பகவான் மேலே நிலைத்தும் போது தியானம் பண்ணும்போது பக்தி உண்மையான நிலை நீங்கும் போது அறிவு உடையவனாகிறான். ஜட உணர்வில் புலன்கள் புலனுகர்வில் ஈடுபடுகின்றன. ஜட உணர்வுனால புலன்கள் ஜட உணர்வில் ஈடுபடுகின்றன. கிருஷ்ண உணர்வு அவை கிருஷ்ணரது புலன்களால் புலனத்தை திருப்திப்படுத்துவதில் ஈடுபடுகின்றன. ஜடத்தில் உணர்வு ஜடத்தங்களுக்கு சேவை செய்கின்றோம். தெய்வீகமான தெய்வத்துக்கு நம்ம பகவானுக்கு நம்ம சேவை செய்கின்றோம். எந்த உணர்வு இருக்கிறது பொறுத்து தான் இருக்குது. கிருஷ்ண உணர்வுடையோன் தன் நிலையில் மிகவும் தூய்மையாக உடையவனாக இருக்கின்றான். 5வது அத்தியாயம் 8வது ஸ்லோகத்தில் இருக்குது. தூய உணர்வு கலங்குமாறு ஆத்மாவை மறைக்கும் மறுப்பு 3 நிலைகளில் உடையாக இருக்கிறது. நம்மளோட தூய உணர்வு எப்படி கலங்கப்பட்டதுனாக்கா, எப்படி ஆத்மாவை மறைக்கிறதுனாக்கா, அது 3 நிலை உடையதாக இருக்கிறது தான். எப்படி அந்த 3 நிலை அப்படின்னாக்கா, நெருப்பு புகையாலும், கண்ணாடி தூசியாலும், கருப்பையாலும் ஆத்மாவை மறைக்கிறது. இந்த 3 நிலை இருக்கிறது. இது பெரிய விஷயம். அது வளர்க்குறது அந்தாக்கா எப்படி நெருப்பு புகையை மூடி இருக்கிறது, கண்ணாடி தூசியை மறைச்சிருக்கிறது, முகம் பார்த்தா தெரியாது. நம்ம வயிற்றில் கருப்பையில் இருக்கும்போது கருப்பை கருவை மூடி இருக்கிறது. இந்த 3 நிலைகள் உணர்வு நம்ம இழந்திருக்கிறோம். அது விளக்கம் சொன்னால் அது 4000. ஜட உணர்வில் ஜடத்தின் இறைவனாக முயல்வது அவனது இயற்கை. ஜட உலகில் பல்வேறு உடல்களை அவன் ஏற்க வேண்டும். ஜட உணர்வில் இருப்பதனால ஜடத்தினால தான் இறைவனாக நம்ம இருப்பது நம்ம நினைப்பதனால இந்த உலகத்தை மீண்டும் மீண்டும் நம்ம உடல்களை வேறு விதமான உடல்களை நம்ம எடுக்க வேண்டி வருகிறது. 8வது அத்தியாயம் 3வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது. ஜட உணர்வு பொய் அகங்காரத்தில் தானே எல்லாம் செய்கின்ற என்ற ஜட உணர்வில் திருப்தி தருகிறது. இறைவனால் எங்கும் ஜட இயக்கியே உடல் என்னும் யந்திரம் உண்டாகிறது. பொய் அகங்காரத்தினால் தான் நம்ம நான் தான் அதெல்லாம் செய்கின்றேன் என்ற ஜட உணர்வு திருப்தி தருவது போல தெரிகிறது. ஆனால் இறைவனால் இயங்கும் இந்த ஜட இயக்கியே உடலின் யந்திரமாக உணரப்படுகிறது. உணர்வு திட நம்பிக்கை பெற்றால் பிரதிபலிக்கப்படும். ஆத்மா அந்த உடலின் இதயத்திலேயே நிலை பெற்றிருந்தாலும் கூட உணர்வால் உடல் முழுவதையும் பிரகாசப்படுத்தப்படுகின்றது. சூரிய ஒளி சூரியன் இருப்பதை காட்டுவது போல இந்த உணர்வே ஆத்மா இருப்பதுக்கான அத்தாட்சியாக இருக்கிறது. ஒளி தான் சூரியன் இருப்பது தெரிகிறது, புரிஞ்சுக்கிறோம் சூரியன் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுபோல் உணர்வு இருப்பதனாலே, உணர்ச்சி இருப்பதனாலேயே ஆத்மா இருக்கிறது, உயிர் இருக்கிறது உணர்கின்றோம். அது மதியம் சொல்லியாச்சு. கிருஷ்ண உணர்வால் விடுதலை வழியில் இருப்பவன் எல்லா உயிர்களுக்கும் பிரியமானவன். பக்தியால் இருப்பவன் விடுதலை வழியில் இருப்பவன் எல்லா உயிர்களுக்கும் பிரியமானவன். எல்லா உயிர்களும் அவனுக்கு பிரியமானவை. எல்லாம் ஆத்மா, எல்லோரையும் மதிக்கின்றோம். அப்போ ஆன்மீக நிலை இருக்கிறவன் எல்லாத்தையும் ஆத்மாவை பார்க்குறான், உடலாக பார்ப்பதில்லை. அப்போ அது மாதிரி அந்த ஆத்மாவுக்குள்ளும் அவனை ஆத்மாவை பார்க்குறது. அப்போ நம்ம மற்றவங்க பிரியமானா மற்றவங்க நம்முடைய பிரியமாக வராங்க. இது லாஜிக்கான ஒரு விஷயம். நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு காட்டினா அவங்க நம்மளால் கட்டுவாங்க. நான் தான் உடல், நான் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு அடுத்த நம்ம காட்டினோமா அவனும் அடுத்த ஜாதி அவன் நம்மகிட்ட பிரதிபலிப்பு வரணும். அதனால் கிருஷ்ணவனில் செயல்படுவான் எல்லோருக்கும் தொண்டனாதனால அவன் எல்லோருக்கும் பிரியமானவனே. அவன் சுய உணர்வு இருப்பதால் அவனது மனம் முற்றிலும் அடக்கப்பட்டிருக்கிறது. அவன் சுய தூய்மையான உணர்வில் இருப்பதனால் அவன் மனம் முற்றிலும் அடக்கப்பட்டிருக்கின்றது. அவனது மனம்
கட்டுப்பாட்டு இருப்பதால் அவனது புலன்களும் அடக்கப்பட்டு இருக்கின்றன. மனம் கட்டுப்படுத்தலாம், புலன் கட்டுப்பட்டு வரும். அடக்க முடியாதது மனசு தான். இது அர்ஜுனனே கிருஷ்ணன் சொல்வோம். கடல் அலையை அடக்கி விடலாம், காற்றையும் அடக்கி விடலாம், மனத்தை அடக்க முடியலன்னு அர்ஜுனனே கிருஷ்ணன்ட்ட சொல்கிறான். மனத்தை அடப்பது காற்றை அடக்கிறதோடும் கடல் அலையை அடக்கிறதோட பெரிய விஷயம். அதை கூட அடைக்கலான்னு, அதே நம்மளால் அடக்க முடியாது. எப்படி மனசு எப்படி அடக்கிறது? அப்போ மனசை அடக்கணுன்னா அதை ஒரே வழி பகவான் மேலே செலுத்துவது. பகவானை உணர்ந்து பகவானை ஏற்றுக்கொண்டு பகவான் இருப்பதாக உணர்ந்து பகவானுக்கு நம்ம தொண்டு செய்தோமாக்கா, புலன்கள் எல்லாம் பகவானுக்கு தொண்டு செய்யும்போது அது ஆட்டோமேட்டிக்கமாக்கா அடங்கிவிடும். பகவானுக்கு அழைக்கிறதுனால, பகவானுக்கு தொண்டு செய்யறதுனால உடல் என்பது நான் உடல் என்று நினைக்கும் போது, உடலுக்கு செய்து கொண்டு இருக்கும்போது இன்ப துன்பம், லாப நஷ்டம், கோபம், வெறுப்பு எல்லாம் வருகிறது. மற்ற மேலே அன்பு காட்ட முடியாது. அது என்ன சுயநலம் அடங்கிவிடும், ஒட்டி பொறாமை நடந்துவிடும். நான் உடல் என்ற அச்சத்தில், நான் ஆத்மா என்று நினைக்கும் போது இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் நம்மளுடையது இல்லை, பகவானுடையது, எல்லாரும் பகவானோட அம்சங்கள் அப்படின்னு நினைக்கும் போது அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். அதனால் நம்மை உணர்வதென்றால் பரத்துடன் தனது உறவை என்ன என்பதை அறிவதே ஆகும். எப்படி நம்ம உணர்ந்து நம்ம யாருன்னு அதை உணர்ந்தாலே பகவான் உணர்ந்ததாகும். அப்போ இது இன்னொரு என்னன்னாக்கா, கடைசி கிருஷ்ணர் சொல்கிறது 8வது அத்தியாயத்தில், உடலை விடும்போது என்ன உணர்வு நிலையை ஒருவன் எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்த நிலையை அவன் அடைகின்றான். 8வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் அதில் சொல்லுகிறார். உணர்வு பற்றி இறக்கம் தருவாயில் எந்த மாதிரி உணர்வுகள் இருக்கிறான் அப்படின்னு. இதுதான் அது முக்கியம். இறக்கும்போது முக்கியமான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இறக்கம் தருவாயில் எது மாதிரி நம்ம நினைக்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ, என்ன நினைப்போன்னு மனசில் என்ன இருக்குதோ, என்னெல்லாம் தேக்கி வச்சுருக்குதோ மனசில், அந்த மனசு தான் வரும். அந்த உணர்வு தான் நமக்கு வரும். இறக்கும்போது பானியில் என்ன இருக்கோ அதுதான் வரும்னுவாங்க. மனசில் என்ன இருக்குதோ அதுதான் உணர்ச்சியாக வரும். அப்போ இறக்கும்போது என்ன உணர்வோடு நம்ம இருக்கிறோமோ அந்த உணர்வு தான் பிரதிபலிக்கும். அப்போ இறைவனோட உணர்வில் இருந்தானாக்கா, இறைவனையும் நினச்சிக்கொண்டா, இறக்கும்போது இறைவனையும் நினச்சி அந்த பக்தியில் இருப்போம்போது அவன் பக்தி மாயமாக இருக்கின்றான். இல்லை இறக்கும்போது ஜடத்தை நினச்சி கொண்டு இருந்தோமாக்கா, உடல்களையும் நினச்சி கொண்டு இருந்தோமாக்கா, பொருளையும் பணத்தையும் எண்ணெயும் அது நினச்சிக்கிட்டால் பகவான் மீண்டும் அங்கேயே கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. நம்ம அடுத்த பிறவி என்னவாக இருப்பது என்பது நம்ம கையில் தான் இருக்கிறது. அடுத்த பிறவி மேலே போகிறோமா கீழே போகிறோமா என்பது, ஆணாக பிடிக்கிறோமா பெண்ணாக பிடிக்கிறோமோ, மிருகமாக பிறக்கிறோமோ மனிதனாக பிறக்கா, அது நம்மளோட உணர்வை பொறுத்து தான், இறக்கம் தருவையில் இருக்க உணர்வை பொறுத்து தான் இருக்குது. அப்போ இப்போ இருக்கும்போது என்ன உணர்வில் நம்ம இருக்கின்றோமோ, இப்பொழுது என்ன உணர்வில் வாழ்கின்றோமோ அதுதான் இறக்கும் போது வரும். பழம் இருந்தால் வாசனை வரும். இறக்கும் போது அந்த வாசனை நம்ம என்ன உணர்வோடு இருந்தோமோ அதுதான் நம்மளை கொண்டு போகும். அதுதான் கீதையில் 8ஆயிரத்தில் அழகாக கிருஷ்ணன் சொல்லிடுறாரு. ஸோ உணர்வு என்றால் நம்ம குரு மகாராஜ் என்ன சொல்லியிருக்காரு, கிருஷ்ண உணர்வு என்றால் எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றிய அறிவில் கிருஷ்ணரை பற்றி அறிந்திருக்க வேண்டும், மேலும் அவரை திருப்தி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான கிருஷ்ண உணர்வு என்றார். ஸோ அதனால் இதை தெரிந்து உணர்வு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் அடுத்த பிறவிக்கு போகும். நம்ம எப்படி வாழறன்ற பொறுத்தது. இறைவன் உணர்வா, மனித உணர்வா, மிருக உணர்வா, நம்ம தான் தீர்மானித்துக்கணும். அவங்க தான் தீர்மானித்துக்கணும். அப்போ இதெல்லாம் உணர்வதற்கு கீதை நமக்கு வழிகாட்டி. கீதை படிங்க, தெரியலனா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு கிளாஸுக்கு போங்க. நம்ம கோயிலில் எல்லா இடத்துலையும் கீதையை சொல்லித்தரோம். ஸோ இந்த உணர்வுகளை நம்ம என்னது முக்கியம், என்ன சாமி கும்பிட்றது முக்கியம் கிடையாது, என்ன உணர்வில் வாழ்கின்றது தான் முக்கியம். சாமி கும்பிட்றது கூட எனக்கு என்ன வேணும், என் உடலுக்கு என்ன வேணும்னு தான் இப்போ சாமிகிட்ட போய் கேட்குறோம். வேண்டுதல் என்னது, எனக்கு என்ன வேணும், அந்த உணர்வு தான் போகிறோம். கோயிலுக்கு போகும்போது உடல்ன்ற உணர்வு தான் போகிறோம். நான் ஆத்மான்ற உணர்வு யாரும் போகிறது இல்லையே. எனக்கு ஆத்மாவுக்கு என்ன வேணுன்ட்டு யாரும் போய் கேட்பது இல்லையே. என் ஆத்மாவுக்கு எப்படி விடுதலை கொடுப்பது என்பது பகவான்கிட்ட கேட்பது இல்லையே.
அங்கே கோயிலுக்கு போகுது உடல் உணர்வோடு தான் போகிறோம். எனக்கு என்ன வேணும்? வெறும் உடல் உணர்வு. அப்போ இங்கே தெய்வீகம் வரும். முதல் அறிவே நான் உடல் என்பது உணர்வு தான் முக்கியமான அறிவு. ஸோ அதை தெரிந்து நம்மளோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மாற்றிக்கொண்டு இறைவன் தொண்டில் ஈடுபட்டோமாக்கா நிச்சயமாக உலக துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று நம்முடைய கிருஷ்ணா உணர்வே பகவானோட வைகுந்தத்துக்கு அழைத்து செல்லும். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.